ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வைஷு வ்ளாக்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஐஐடி குவஹாட்டியோட கேம்பஸை சுற்றி காட்ட போகிறேன். நான் நின்றுட்டுருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கேம்பஸோட மெயின் கேட்டில். வாங்க உள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஐஐடி குவஹாத்தியோட மெயின் கேட்டு. இதில் ரைட் ஹேண்ட் சைடில் ஐஐடியோட பேரை வந்து ஹிந்திலையும், சென்டரில் இங்கிலீஷ்லேயும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அசாமீஸ்லேயும் எழுதியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம மெயின் கேட் வழியாக உள்ளே போகலாம். இந்த கேம்பஸ் வந்து சுற்றிலும் மலைகளுக்கு நடுவில் அமைஞ்ச இயற்கை சூழல் மிகுந்த ஒரு கேம்பஸ். நான் ஆரோ மார்க் போட்டிருக்கிற இந்த வழி பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஜோன் போகிறதுக்கான வழி. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் அகாடமிக் ஜோன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் ஜோன் ரெண்டுமே இருக்கும். இப்போ நான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் காட்டுறேன். இதில் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது, அவைலபிலிட்டி எல்லாமே வந்து இன்னொரு வ்ளாகில் கிளியராக சொல்கிறேன். இப்போ நான் உங்களை ரெசிடென்ஷியல் ஜோனுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறேங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபேக்கல்ட்டி குவார்ட்டர்ஸ் தான். இந்த ஐஐடி கேம்பஸ் ஒரு ரெசிடென்ஷியல் கேம்பஸ். இந்த ஐஐடி மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்கிற 23 ஐஐடியுமே ஒரு ரெசிடென்ஷியல் கேம்பஸ் தான். அதாவது எல்லா சர்வீஸுமே நமக்கு கேம்பஸ்குள்ளேயே கிடைக்கும். பேங்கிங் அண்ட் ஏடிஎம், போஸ்டல் சர்வீஸ், ஹாஸ்பிட்டல், கொரியர் சர்வீஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி. இது வந்து ஒரு சின்ன சிவன் கோயில், சிவ மந்திர்னு சொல்லுவாங்க. இந்த ஐஐடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த கோயில் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் நிறைய இலைத்தழைகள் விழுந்து கிடக்கு. இந்த வ்ளாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சு நல்லா விட்டுன்றதுனால இங்கே அது மாதிரி இருக்குது. இது வந்து கம்யூனிட்டி ஹால். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிக்கலாம். அதோடு இல்லாமல் கிட்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கிளாஸஸும் இங்கே நடக்கும். இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க். இங்கே டோட்டலாக 2 சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அதில் இதுதான் ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதும் ஃபேக்கல்ட்டி குவார்ட்டர்ஸ் தான். ஐஐடியோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 700 ஏக்கர். இதில் 4 லேக்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த லேக் தான் செர்பன்டைன் லேக். அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஐஐடி குவஹாத்தி 1994 எஸ்டாப்ளிஷ் ஆச்சுங்க. இந்தியாவிலேயே 6ஆவதாக உருவான ஐஐடி இது தான். நம்ம சென்னையில் இருக்கிற ஐஐடி மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா 1959 உருவானது. அதுதான் இந்தியாவிலேயே 3ஆவதாக உருவான ஐஐடி. இப்போ நம்ம செர்பன்டைன் லேக் வந்தாச்சுங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே நாக வடிவில் அமைஞ்ச ஒரு லேக் தான் இது. இதோட கிளியர் வியூ நான் திரும்ப வரப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இதுக்கு ஆப்போசிட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். இந்த வே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஃபேக்கல்ட்டி குவார்ட்டர்ஸ் போகிறதுக்கான வே தான். இது எல்லாமே ஃபேக்கல்ட்டி குவார்ட்டர்ஸ் தான். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவிலேயே நார்த் ஈஸ்டில் தான் சூரிய உதயம் ஃபஸ்ட்டு நடக்கும். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிற டாங் வேலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் தான். ஸோ இங்கே வந்து காலையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சூரிய உதயம் இருக்கும். அதே மாதிரி சூரிய அஸ்தமனமும் சீக்கிரமாக நடந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஓப்பன் டைப்பில் இருக்கிற கம்யூனிட்டி ஹால். இதுலேயும் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இங்கே ஐஐடி குவஹாத்தி தமிழ் சங்கம் அப்படின்னு ஒரு இயங்குது. ஸோ இங்கே இருக்கிற தமிழ் ஃபேமிலிஸ், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தீபாவளி, பொங்கல், தமிழ் வருடப்பருப்பு இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ்லாம் சேர்ந்து இங்கே கொண்டாடுவோம். இப்போ நான் யூட்டர்ன் எடுத்து திரும்பி வந்துட்டுருக்கேங்க. இந்த ரோடை வந்து கொரோனானால பிளாக் பண்ணியிருக்காங்க. இல்லைனா இதை ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிக்க முடியும் நம்மளால். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸை வந்து பியூட்டிஃபிகேஷனுக்கும் கிளென்லினஸ்க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. பட் இப்போ லிமிட்டட் ஒர்க்கர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம செர்பன்டைன் லேக் திரும்பி வந்துட்டுருக்கோங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவு மாதிரி அமைப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகளுக்கு உறைவிடமாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வேடந்தாங்கல் மாதிரியே சீசன் டைமில் மைக்ரேஷன் ஆகி நிறைய பறவைங்க இங்கே வரும். பேர்ட் வாட்சிங் ஈவெண்ட் அப்படின்னு ஒன்று இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த லேக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா குல்மோகர் மரங்கள் நிறையா இருக்கும். இதோட பிளாசமிங் டைம் வந்து ஏப்ரல் டு ஜூன். அந்த டைமில் பிங்க் அண்ட் ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் நிறைய பூத்துருக்கும். அந்த இமேஜை உங்களுக்கு நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஓல்ட் கெஸ்ட் ஹவுஸ். இதில் டோட்டலாக வந்து 72 ரூம்ஸ் இருக்குங்க. வெளியிலேருந்து கேம்பஸை விசிட் பண்ண வரவங்க இங்கே தங்கிக்கலாம். இப்போதைக்கு இதை கோவிட் குவாரண்டைன் சென்டராக மாற்றிருக்காங்க. அதனால் இந்த பாதையை நம்மளால் உபயோகிக்க முடியாது. ஸோ இதோட முகப்பு தோற்றம் எப்படி இருக்குன்றதை இந்த இமேஜில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது கெஸ்ட் ஹவுஸ்க்கு முன்னாடியே அமைஞ்சிருக்கிற ஒரு லேக்குங்க. இதுவும் ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப ஏற்ற இடம்.
இப்போ நீங்கள் பார்க்குறது லேடிஸ் ஹாஸ்டலுங்க. இங்கே டோட்டலாக 2 லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டல் தான் நிறையா இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு கட்டின லேடிஸ் ஹாஸ்டல். இப்போ நான் அவங்கள ஸ்போர்ட்ஸ் ஜோனுக்கு அழைச்சிட்டு போகிறேங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு லேக் இருக்குது. அதை நான் திரும்ப வரப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது டென்னிஸ் கோர்ட். இது டோட்டலாக 4 கோர்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாயங்காலமும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லோரும் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்போ கொரோனானால யாருமே இல்லாமல் வெறிச்சோடி இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறது ஜிம்கானா பில்டிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ், ஜிம் ஃபெசிலிட்டி, மியூசிக்கல் கிளப்ஸ் எல்லாமே. இங்கே பார்த்துட்ருக்கிறது வாலிபால் கிரவுண்டுங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ் நடத்துகிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து ரன்னிங் ட்ராக் இருக்கும். யூஸ்வலாக வந்து எல்லோரும் இங்கே ரன்னிங், ஜாகிங் எல்லாமே போவாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இரவு நேரத்தில் அந்த எல்இடி லைட்ஸில் இங்கே பார்க்குறதுக்கு ஜகஜோதியாக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம அங்கே அந்த இடத்துக்கு போனோன்னா நமக்கே அந்த சுறுசுறுப்பு ஒட்டிக்கும். யூஸ்வலாக நாங்கள் எங்கள் குழந்தைய கூட்டிட்டு இங்கே வருவோம் இரவு நேரங்களில். இந்த அத்லெட்டிக் கிரவுண்டோட அதர் சைடில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோங்க. நீங்களே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றிலும் மலைக்கு நடுவில் இந்த கிரவுண்ட் அமைஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஓல்ட் மேரி ஸ்காலர் ஹாஸ்டல். மேரிடான பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கிற ஸ்காலர்ஸ் அவங்க ஃபேமிலியோடு தங்கறதுக்காக கட்டியிருக்கிற ஹாஸ்டல் தாங்க இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக போயிருப்போம். ரீசன் என்னன்னு உங்களுக்கே கொஞ்சம் நேரத்தில் புரியும் பாருங்கள். உடனே ஜூம் பண்ண மட்டும் மறந்து போயாச்சு. இங்கே பாருங்கள் மங்கீஸ் எப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ் இருக்குங்க. இந்த ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா இதுவும் நியூ மேரிட் ஸ்காலர் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமானதுனால இந்த ஹாஸ்டல் இப்போ ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. நான் கெஸ்ட் ஹவுஸ் காட்டுறப்போ ஒரு லேக் வந்துச்சு இல்லைங்களா, அதோட அதர் சைடில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபார்மிங்கும் பண்ணுவாங்க. ஒரு ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா அப் டு 10 kgs வரைக்கும் இருக்கும். அதை இயர்லி ஒன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணி இங்கே உள்ள ரெசிடென்ட்ஸ்க்கு சேலும் பண்ணிவிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோட் பிளாக் ஆனது தெரியும். ஸோ அதனால் நான் முகப்பு தோற்றத்தை காட்ட முடியல. அதனால் ஜஸ்ட் இது ஒரு கிளிம்ஸ் இது காட்டுறேன். அப்படியே யூட்டர்ன் எடுத்து வந்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே நியூ கெஸ்ட் ஹவுஸ் இப்போ ரீசெண்டாக தான் இது கட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 150 ரூம்ஸ் டோட்டலாக இருக்கும். இங்கே நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது ஹாஸ்பிட்டலுங்க. இங்கே இருக்கிற ரெசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கட்டியிருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் இது. அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி சென்டர், நியூசாக் பில்டிங்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக், டான்ஸ், ட்ராமா இந்த மாதிரி ஷோஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். யோகா ப்ளஸ் மெடிடேஷன் ஹாலும் இங்கே இருக்குது. நம்ம ஏற்கனவே பேஸ்கெட் பால் கோர்ட்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கிரிக்கெட் கிரவுண்ட் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்ரெட்னு ஒரு பேர்டு, இது காமனாக இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்கும். இங்கே பின்னாடி பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாய்ஸ் ஹாஸ்டல். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண உடனே வாங்குற முதல் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் தான். ஏன்னா இங்கே 2 வீலர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பைசைக்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம். மேரிடான ஸ்காலர்ஸ் மட்டும்தான் இங்கே 2 வீலர்ஸ் வச்சுருப்பாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட ரூல் தாங்க இது. இந்த ஐஐடி மட்டும் இல்லை, எல்லா ஐஐடிலையும் இதே ரூல் தான். இது அகாடமிக் ஜோன் போகிறதுக்கான வழி. இது இன்னொரு ப்ளாகில் உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்கும். இங்கேயும் அந்த கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. அதோட ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸோட குழந்தைங்க மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து குழந்தைங்க வந்து இங்கே படிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கேவி ஸ்கூல் வந்துடும். இதுதான் இந்த கேவி ஸ்கூலோட ஆடிட்டோரியம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐஐடியில் வந்து 4 கேட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு கேட் இருக்குது. இதுக்கு பேர் வந்து கேவி கேட்டுன்னு சொல்லுவாங்க. சாரி, நான் அதை கவர் பண்ணலை. இதுதான் வந்து அந்த கேவி ஸ்கூல். அந்த ப்ளே கிரவுண்டு, ஸ்விங்கு, ஸ்லைடு எல்லாமே இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபேக்கல்ட்டி கேட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த கேட்ஸ் இன் ஐஐடி. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. பட் இந்த கொரோனானால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பேர் வந்து அக்ஷரா ப்ரீ ப்ரைமரி ஸ்கூல். இது வந்து கேவியில் போடுறதுக்கு முன்னாடி வந்து குழந்தைங்களை வந்து இங்கே வந்து சேர்க்கலாம். இந்த ஸ்கூல் வந்து கேவிக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. என் பொண்ணு கூட இந்த ஸ்கூல் தான் படித்தா.
MHRD வந்து ஒரு வருஷமும் கிளீனஸ்ட் கேம்பஸ் இந்தியாவில் எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவார்ட் கொடுப்பாங்க. கடந்த 2 வருஷமாக ஐஐடி கேம்பஸ் வந்து டாப் 3ல வந்திருக்குங்க. இந்த கேம்பஸ்குள்ளேயே நிறைய பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குங்க. ஏன்னா இந்த கேம்பஸ் வந்து சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸில் அமைஞ்சிருக்கிறதுனால இங்கேருந்து சிட்டி ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம 20 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஸோ இங்கே ஐஐடிலேயே நமக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்போர்ட்ஸும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லேக் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த லேக்குக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இது அகாடமிக் ஜோனுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே அதிகமாக வருவாங்க. இந்த லேக்கில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கூஸ் நிறையா இருக்குங்க. அன்னைக்கும் இருந்துச்சு. சரி அதோட ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனால் அது என்னை நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஏதோ கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல ஃபீட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் திருப்பி வந்துட்டேன். அந்த கூஸோட கிளிம்ஸை உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த லேக் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அசாமீஸ் சமையலில் வந்து அவ்வளோவா தேங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாடு கம்பேர் பண்ணுறப்ப தேங்காயோட ப்ரைஸ் வந்து இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பங்களா டைப்பில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி குவார்ட்டர்ஸுங்க. இந்த ஐஐடி ஆரம்பித்த புதுசில் இந்த பேட்டர்னில் தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஃபேக்கல்ட்டிஸோட ஸ்ட்ரென்த் அதிகமானதுனால அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் கட்டுறாங்க. இன்னும் அழகான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்கு இந்த ஐஐடியில் இன்னும் நிறையா இருக்குது, இன்க்ளூடிங் அகாடமிக் ஜோன். அதை இன்னொரு வ்ளாகில் பார்ட் 2 போடுறேன். இதே வ்ளாகில் எல்லாம் கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா வீடியோவோட லென்த் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.